ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே உடைய கண்டினியூ தாங்க. ஃபஸ்ட்டு டே மீட்டிங் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிருந்தோங்க. அது வந்து இங்கேருந்து போகும்போதே நம்ம பிளான் பண்ணி போனோம். போயிட்டு நல்லா சாமி தரிசனம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலைகள்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமின்றதால நல்லா நிலா வெளிச்சமும் நல்லா இருந்தது. இவர் தாங்க நம்ம தம்பி அஜித். மீட்டிங் வரும்போதெல்லாம் கம்பல்சரி நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம், எப்படியாவது செல்ஃபி 2 பேரும் சேர்ந்து. இது முடிஞ்ச உடனே மதியம் மறுபடியும் சேம் அதே லன்ச் தாங்க. லன்ச்சு முடிஞ்சது. லன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெனு மட்டும் நாங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்வா, கேசரி அல்வா வித் வந்து டெசர்ட்டு ஐஸ்கிரீம். ஓகேங்களா. டெசர்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஓகேங்களா. அந்த அல்வா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட் அல்வா கூட வந்து ஐஸ்கிரீம் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். அது நம்ம வந்து சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அந்த அல்வா கூட அப்படி இல்லைனா குலோப் ஜாம் இருக்கும். குலோப் ஜாம் கூட ஐஸ்கிரீம் வச்சு ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த ஐஸ்கிரீம் குலோப் ஜாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து சில்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்வா வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு மெட்ரோ பிடிச்சி கிளம்பியாச்சுங்க. கிளம்பி நேராக வந்து நம்ம எப்பயுமே வந்து சென்னை வந்தால் நம்ம இங்கே போகாமல் வரவே மாட்டோம். நம்மளுடைய ஃபேவரட் பார்ட் ஸ்ரீ மிட்டாய் அண்ணா நகரில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேசர் பாதாம் எப்பயுமே வந்து நான் லைக் பண்ணி சாப்பிடுவேன். போனால் நான் சாப்பிடாம வர மாட்டேன். வித் வந்து பார்த்திங்கன்னா காஜ் கட்டில் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில ஏரியாவில் முந்திரி ஸ்வீட்னு சொல்லுவாங்க. இங்கே தாங்க சூப்பராக இருக்கும். ரொம்ப நான் கோயம்புத்தூரில் கூட எத்தனையோ கடையில் ட்ரை பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நான் சென்னையில் வந்து ஒரு 5-7 இயர்ஸ் நான் அங்கே இருந்ததால் அங்கே தாங்க ஸ்வீட் வாங்குவேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த காஜ் கட்டில் மட்டும் அங்கே தான் வாங்குவேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே இந்த முந்திரியில் செஞ்ச ஸ்வீட்டு தாங்க. எல்லாமே இது வந்து முந்திரியில் செஞ்ச ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள், டிசைனாக உங்களுக்கு இருக்கும். ஆப்பிள் மாதிரி இருக்கும், மாங்காய் மாதிரி இருக்கும். எல்லாமே டிசைனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமான ஸ்நாக்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா. மற்ற விதமான நார்மல் ஸ்வீட்டும் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. நார்மல் இங்கே பாருங்கள், நார்மல் லட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஐட்டமான ஸ்வீட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். எல்லா ஸ்வீட்ஸுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்படி வந்து இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நெய் மைசூர் பாக் ஃபேமஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அந்த கேசர் பாதாமும் காஜ் கட்லியும் ஃபேமஸ். இது நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சென்னை போனால்